பின்பற்ற முயல்வோம். மனித இனத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஓர் இனத்திற்காக உயிர் துறந்த தலைவர்கள் பலரை பார்க்கலாம். அல்லது ஒரு குடும்பத்தை காக்க உயிர் துறந்த தனி மனிதர்களையும் சந்திக்கலாம். இந்தியாவில் மணி, முத்துக்குமார் என்பவர்கள் இலங்கை தமிழினத்தின் விடுதலைக்காக எரிந்து இறந்தார்கள் என்பது நாம் அறிந்ததே. சாதாரண மனிதர்களுக்கும் மாமனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். பிறர் வாழ தங்களை கையளிப்பவர்கள் மாமனிதர்கள். இயேசு இந்த உலக மாந்தர் அனைவரும் வாழ்வு பெற, மீட்படைய, தம்மையே கையளிக்க முன்வந்தார். இந்த மீட்பின் நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாம் நமது வாழ்வில் பிறர் வாழ நாம் என்ன செய்கிறோம் என்று நம்மையே கேட்டுக்கொள்வோம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வ தரிசனம் என்னும் கத்தோலிக்க பாடல் வரிகளை நாம் நினைவு கூர்ந்தால், இன்று உயிராயுதம் ஏந்தி நம் இனத்திற்காக நம்மை தியாகம் செய்தல் வன்முறை என்று வன்மையாக கண்டிக்கும் இந்த மனசாட்சியற்ற உணர்வற்ற உலகம். பலருக்காக ஒருவர் துன்பங்களை அனுபவிப்பது நல்லது என்னும் இறை திட்டத்தை இயேசு அறிமுகப்படுத்தியுள்ளார். அவரை தொடர்ந்து எத்தனையோ மறைசாட்சியர், புனிதர்கள் இத்திட்டத்தின்படி தம் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளனர். தலைமை குரு கயபா அறிவித்த இந்த வார்த்தைகள் இனம் முழுதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்னும் விவிலிய பகுதி இன்று நமக்கு தரப்படுகின்றது. கயபா கயமை நிறைந்த உள்ளத்தோடு இந்த வார்த்தைகளை சொன்னாலும், இதனை எழுதிய நற்செய்தியாளர் அதனையும் இறைவாக்காகவே எடுத்துக்கொள்கிறார். உணர்வுள்ள உலகம் உருவாகிட நமது உயிரை நாம் கொடுக்காவிட்டாலும், பிறர் வாழ்வு பெற, பிறர் விடுதலை அடைய சிறிய இழப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வந்தாலே அது பெரிதான செயலாக இருக்கும். நம்முடைய வாழ்விலும் சின்ன சின்ன செயல்பாடுகளில் பலருக்காக நாம் சிறிய துன்பங்களை, இடர்பாடுகளை, வசதி குறைவுகளை ஏற்றுக்கொள்வது என்னும் இயேசுவின் மாதிரியை பின்பற்ற முயல்வோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.